ஹாய் வணக்கம். இவர் சென்ற பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறேன் பாருங்கள். பருப்பு இதெல்லாம் 1 டம்ளர் பருப்பு, ரேஷன் பருப்பு தான். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் உப்பு, பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வெங்காயம், முருங்கைக்கீரை, தேங்காய் பூ போட்டு இட்லி பானையில் வேக வைக்கணும். இந்த உருண்டையை பாதி இது வேணால் வறுத்துக்கலாம் எண்ணெயில். இதுக்கு தேவையான அளவு புளி, இந்த புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சாச்சு. இப்போ 3 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கணும். தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைக்கிறதுக்கு 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சி குழம்புத்தூள் 3 ஸ்பூன், ஒரு அடுப்பில் வானொலி வச்சு இட்லி பானையை வச்சு தண்ணி ஊற்றிட்டு இதில் உருண்டை பிடிச்சி வேக விடணும். கொஞ்சம் நேரம் ஆவியில் வேக விடணும். ஒரு வானொலியை நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ பெருஞ்சீரகம், கடுகு போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சுட்டு வெங்காயம் அரைஞ்சதை கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேன். நல்லா சவப்பாக வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியில் அதையும் போட்டு வதக்கணும். இப்போ தக்காளி வைக்கணும். நல்லா பச்சை நாட்டம் போகணும். கொதிச்சோன்னா குழம்பு ஊற்றணும். கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றணும். நல்லா கொதிச்சோன்னா இந்த குழம்பு எடுத்து ஊற்றணும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தேங்காயும் பெருஞ்சீரகம் அரைச்சிடுவோம். உருண்டை வேகட்டும். இப்போ உருண்டை வெந்துடுச்சுங்க. உருண்டை எடுத்து ஒன்றா போட்டு இது ஒரு கொதி வந்தோன்னா தேங்காய் ஊற்றணும். குழம்பு ஒரு கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் ஊற்றுவோம். இதாங்க உருண்டை குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.